என் பிராணனை வேங்காதப்பா ஓப்பா. நம்ம உடல்ல சாப்பாடை போட்டு நிரப்பி வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு அந்த நெருப்பினுடைய மேல் சக்தி மேல வரும்போது மனிதனுக்கு பிராணம் கிடைக்கும். நம்முடைய வசதிக்கு வேணா நுரையீரலை மேல் நுரையீரல், நடுநுரையீரல், அடிப்பகுதியும் பிரிச்சுக்கலாம். அந்த பிராணனே நம்ம உடல் முழுவதும் பரவி அதிகமான அளவு பிராணசக்தி. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் அட்டாங்க யோகத்தினுடைய தொடர்ச்சியை பார்த்து வருகின்றோம். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் போன்ற நிலைகளை நாம் பார்த்தோம். இது அடிப்படையாக யோகியை தயாரிக்கக்கூடிய அடிப்படை 5 நிலைகள் தான். இந்த 5 நிலைகள் உயரிய நிலைகள், தியான நிலைகள். பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்பவை மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடியது. இந்த பிரத்யாகாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வெளி செல்லும் மனதை உள்முகமாக திருப்புதல் பிரத்யாகாரம் என்று அழைக்கப்படுகிறது. நமக்கு இயற்கையாகவே மனமானது நம்முடைய கண், காது, வாய் உள்ளிட்ட புலன்கள் வழியாக வெளியேறக்கூடியது. மனம் இந்த உடலை பயன்படுத்தியும் புலன்களை பயன்படுத்தியும் இந்த உலகில் விரிந்து 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 பறந்து செய்திகளை எல்லாம் சேகரித்து கொண்டு வலிமையான ஒரு கருவியாக மனம் இருக்கிறது. புலன்கள் ரொம்ப முக்கியம் நமக்கு. அதே நேரத்துல புலன்கள் வழியாக மனம் கசிகிறது. பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு, பார்ப்பான் இன்றி வெறித்து மெய்வன, பார்ப்பான் இருந்து வெறியும் அடங்கினால் பார்ப்பசு 5 பாழாய் செரியுமே என்ற திருமூல நாயனாரினுடைய வரிகளை நாம் உற்று நோக்கி கவனிக்க வேண்டும். இந்த அட்டாங்க யோகத்துல பிரத்யாகாரம் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. நமக்கு எல்லா நிலைகளிலும் வெளியிலேயே வெளிமுகமாக மனம் பயணிச்சுட்டு இருக்குது. புலன்கள் வழியாக மனம் கசிந்து போயிட்டு இருக்குது. இந்த திருமூலர் பாடலினுடைய பொருள் கூட அதான். நம்மிடம் 5 வகையான மாடுகள் இருக்கின்றன. அது பார்ப்பார் இன்றி வெறித்து இஷ்டத்துக்கு மேயிட்டு இருக்கு, கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு இருக்குது. அது பார்ப்பான் இருந்து அதனுடைய வெறி அடங்கிடுச்சுன்னா ஞானம் என்ற பால் சுரக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு புலன்கள் வழியாக மனம் கசிகிறது. அப்போ அந்த வெளிமுகமாக மனம் பயணிச்சுட்டே இருக்கு. நமக்கு கண்ண மூடி உட்கார்ந்தாலுமே நமக்கு இன்னரா மைண்ட் டிராவல் பண்றதில்ல. வெளியில நடக்கக்கூடிய சிந்தனைகள், வெளியில நம்ம பார்த்தது, கேட்டது, பேசினது, சிந்திச்சது, சண்டை போட்டது போன்ற பல விஷயங்களை மனம் நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு வெளியில உள்ள விஷயங்களை தான் ஞாபகப்படுத்துது. அப்ப வெளியில உள்ள விஷயங்களையும் நாம் முழுவதும் கட் பண்ணிட்டு நாம் இன்னரா முதலாக உள்ளுக்குள்ள பயணம் தொடங்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு முறைதான் பிரத்யாகாரம் என்று அழைக்கப்படுகிறது.